A rectangular garden has dimensions 11 into 8 meter. So இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு rectangular garden கொடுத்திருக்காங்க. இப்போ இது பார்த்தோம்னா 11 meter 8 meter இதுதான் dimension. இப்போ a path of 2 meter wide has to be constructed along its sides. இதுல பார்த்தோம்னா நமக்கு இங்க இருந்து 2 மீட்டர் வெளியில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, உள்ளுக்குள்ளதான் அந்த கார்டனுக்குள்ளேயே தான் நமக்கு பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. நமக்கு இந்த ரெக்டாங்குலர் கார்டன் அலாங் இட் சைட்ஸ்னா என்னது, அதுக்கு அந்த சைடுக்கு அலாங், தட் இஸ் உள்ளுக்குள்ள நமக்கு 2 மீட்டர், இந்த 2 மீட்டர் வைடு இந்த பாத். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 மீட்டர், இந்த பக்கமும் 2 மீட்டர், இந்த பக்கமும் 2 மீட்டர். ஸோ சுத்தியும் 2 மீட்டர் வைடு உள்ள ஒரு பாத்வேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அப்படின்னா இந்த பாத்வே எப்படி இருக்கும், இந்த கிளியர். ஸோ இது கார்டன், இந்த பக்கம் வெளியில இருக்கிறது என்ன, பாத்வே. அலாங் இட் சைட்ஸ்னா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, வெளியில 2 மீட்டர் போட்டுறக்கூடாது, தப்பு. இது வந்து அவுட் சைட் த பார்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் என்னது, அவுட் சைட் த பார்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பாத். இப்போ நமக்கு உள்ள இருக்கிறது வந்து இன்னர் ரெக்டாங்கிள், வெளியில இருக்கிறது வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ அவுட்டர் ரெக்டாங்கிள்னா என்னது, the whole garden. அதோட லென்த் எவ்வளவு நம்ம எடுத்துட்டு இருக்கோம், 11 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவுட்டர் ரெக்டாங்கிளோட பிரெத் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 8 மீட்டர். இப்போ இன்னர் ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா லென்த் என்னது, லென்த் நம்ம ஸ்மால் எல்னு எடுத்துக்கிட்டோம்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா இந்த லென்த்ல இருந்து நம்ம எதை சப்ட்ராக்ட் பண்றோம் பாருங்க, இங்க இருக்கிற 2 மீட்டரை சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம், இங்க இருக்கிற 2 மீட்டரை சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். கிளியரா? அப்ப என்னது 11 minus 2 minus 2. அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம், 11 minus 2 into 2 போட்டுக்கலாம். 2 times of 2 is subtracted. கிளியரா? அதுதான் உள்ள இருக்கிற பாத். அப்ப என்ன வரும், 11 minus 4. Yes, 11 minus 4 is equal to 7 meter. அப்ப உள்ளுக்குள்ள இது என்ன லென்த் பார்த்தோம்னா 7 meter. Next, breadth is equal to அதே மாதிரி 8ல இருந்து பாருங்க, இது ஃபுல்லா 8. இந்த பக்கம் 2 மீட்டரும் இந்த பக்கம் 2 மீட்டரையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். அப்போ 8 minus 2 into 2. ஓகேவா? 8 minus 2 minus 2 போடலாம், 8 minus 4 2 into 2 4 போடலாம். இப்போ என்ன வரும், 8 minus 2 into 2 is 4, that is 4 meter. 8 minus 4 is 4 meter. இப்போ length is 7 meter, breadth is 4 meter. இப்போ next நம்ம என்ன பண்ணணும், find the area of the path மட்டும் கேக்குறாங்க. So what is area of path? Area of the path is equal to area of outer rectangle minus area of inner rectangle. Area of inner rectangle. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்ப பாருங்க, ஏரியா ஆஃப் த பாத்னா என்னது, இது மட்டும் நமக்கு தேவை, இந்த ஏரியா மட்டும் தான் நமக்கு தேவை. கிளியரா? இதுதான் ஏரியா ஆஃப் த பாத். இதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் அப்படின்னா என்னது, கேபிட்டல் L into கேபிட்டல் B. ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள்னா என்னது, ஃபுல்லா கவர் ஆகும். இதுதான் ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள், ஃபுல் ரெக்டாங்கிள். கிளியரா? அவுட்டர் ரெக்டாங்கிள்னா வெளியில இருக்கிறது மட்டும் எடுத்துக்க கூடாது, ஃபுல் ரெக்டாங்கிளோட ஏரியா இது. மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள். பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற ரெக்டாங்கிளோட ஏரியா மட்டும் நான் சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். அப்ப என்னாச்சு, ஏரியா ஆஃப் த பாத் வந்தாச்சா. மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் என்னது, L into B. நமக்கு டைமென்ஷன்ஸ் மீட்டர்ல கொடுத்துருக்கறனால மீட்டர் ஸ்கொயர். So what is capital L into B? This is 11 multiplied by 8 minus இங்க என்ன வரும், 7 multiplied by 4. 11 multiplied by 8 is 88 minus 7 4s are 28 meter square. So 88 minus 28 is 60 meter square. Area of the path is equal to how much, 60 meter square. Clear?